Taste the Daily. திருவாரூர் தனியார் பள்ளியில் காந்தி ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதில் மகாத்மா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த தினம் மற்றும் பெருந்தலைவர் காமராஜ் நினைவு நாளையொட்டி தலைவர்களின் திருவுருவப் படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் OS மணியன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து 101 வயதுடைய தியாகி சம்பந்தம் பிள்ளைக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் OS மணியன் தலைவர்களின் தியாகங்களை குறித்து மாணவர்களிடம் ஆசிரியர்கள் எடுத்துரைக்க வேண்டும் எனவும் தலைவர்களின் தியாகங்களை பற்றி வரும் சந்ததியர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் பேசினார். இந்நிகழ்வில் மன்னார்குடி முன்னாள் நகரமன்ற தலைவர் சிவா ராஜமாணிக்கம், வேலுடையார் கல்வி நிறுவனங்கள் தலைவர் KSS தியாகபாரி, ஆன்மீகம் ஆனந்தம் அமைப்பு நிறுவனர் SVTJ கனகராஜன், மும்பை ஸ்ரீதரன், திருவாரூர் நகரமன்ற உறுப்பினர் S கலியபெருமாள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ஜெயபால், கஸ்தூர்பா காந்தி நிர்வாக மேலாளர் சின்னராஜ் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். அவர்கள் நாட்டுக்காக எப்படி தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அவர்கள் தனக்கென வாழாமல் இந்த நாட்டுக்காகவே வாழ்ந்திருக்கிறார்களே என்கிற அந்த அற்புதமான வாழ்க்கை முறையை நம்முடைய இளைய தலைமுறையினர் பின்பற்ற வேண்டும், படிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பழங்கரை மற்றும் வேலாயுதம்பாளையம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தில் பழங்கரை ஊராட்சியை இணைக்க பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பழங்கரை ஊராட்சி இந்திரா காலனியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பழங்கரை ஊராட்சியை திருப்பூர் மாநகராட்சியுடன் இணைக்க பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் பழங்கரை ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் அல்லது அவிநாசி பேரூராட்சியுடன் பழங்கரை ஊராட்சியை இணைக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பளிப்பதாக தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா துவங்குவதை முன்னிட்டு காளி பூஜைக்கான ஹோமம் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற தசரா திருவிழா மைசூருக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் கொண்டாடப்பட்டு வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் தசரா திருவிழாவானது நாளை காலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்குகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வருகிற 12ஆம் தேதி கோயில் கடற்கரை பகுதியில் நடைபெற உள்ளது. தசரா திருவிழா துவங்குவதை முன்னிட்டு அம்மனுக்கு காளி பூஜை நடைபெற்றது. இதில் மாலை அணிந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் சிறையில் எதற்கெடுத்தாலும் பணம் கேட்பதாகவும் தரவில்லை என்றால் என்கவுண்டர் செய்து விடுவேன் என்று மிரட்டுவதாகவும் பாதிக்கப்பட்ட கைதியின் மனைவி புகார் அளித்துள்ளார். சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி அரும்பாக்கம் ராதா என்கிற ராதாகிருஷ்ணன் ஆயுள் கைதியாக வேலூர் மத்திய சிறையில் உள்ளார். அவரை சந்தித்து பேசிய அவரது மனைவி தீபிகா செய்தியாளர்களிடம் கூறுகையில், சிறையில் தனது கணவரை தனி அறையில் வைத்து கொடுமைப்படுத்துவதாகவும் உணவு வழங்கவும் நீதிமன்றம் அழைத்துச் செல்லவும் பணம் கேட்பதாகவும் தரவில்லை என்றால் என்கவுண்டர் செய்து விடுவோம் என்று ஜெயிலர் அருண்குமரன் மிரட்டுவதாகவும் வேதனையுடன் தெரிவித்தார். ஏற்கனவே மத்திய சிறையில் ஆயுள் கைதி சிவகுமார் கொடுமைப்படுத்தப்பட்டதாக CBCID விசாரணை நடத்தி வரும் நிலையில் புதிய குற்றச்சாட்டு மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருண்குமாருங்கிற பேரை எழுதி கொடுத்து இது மாதிரி சொன்னாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முதலமைச்சரும் ஹைகோர்ட்டும் தலையிட்டு உள்ளே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும் சொல்லலை, இங்கே நிறைய பேர் எவ்வளோ குற்றவாளிகள் இருக்காங்க, தப்பாக பண்ணாமல் கேஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு அந்த வீட்டில் அவங்க கஷ்டப்பட்டு அந்த PCP அதெல்லாம் போடுறாங்க இல்லையா, அது கூட அவங்களுக்கு சரியாக போகிறதில்ல. எல்லாருக்கும் சேர்த்து தான் நானும் கேட்குறேன், தயவு செஞ்சு இதில் முதலமைச்சரும் ஹைகோர்ட்டும் தலையிட்டு இது என்ன இதுன்னு பார்க்கணும். அவரை என்கவுண்டர் பண்ண அவருக்கு என்ன இருக்குது என்கவுண்டர் பண்ண தப்பு பழைய தப்பு, அதுக்கு என்னத்துக்கு அவங்க என்கவுண்டர் பண்ணுறாங்க.